ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற தனிச்சிறப்பான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலோடு இணைந்திராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கான புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க. ஏகாதசி விரத அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்று முதல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க. குளுமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு உடலை வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் பறவைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் தண்ணீர் வைக்க மறந்துடாதீங்க. வீட்டு வாசலில் தண்ணி வைங்க அல்லது மொட்டை மாடியில் தண்ணி வைங்க. இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிகச்சிறப்பான வகையில் 5 குடையிலும் 7 குடையிலும் ராசியிலேயே சேர்க்கை பெற்றுள்ள நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. ராகு புதன் செவ்வாய் ஆகிய 3 கிரக சேர்க்கை ராசியில் ஏற்பட்டுள்ளது. மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த நேரம் நமது மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தரமானது இன்னைக்கு கண்டிப்பாக வேற லெவலில் உயரும். அதனால உங்களுடைய உயரத்தை பார்த்து மற்றவங்க புறமப்படக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல வாழ்வை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு போகக்கூடிய நல்ல ஒரு நாள் இன்றைய தினம். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக இன்னைக்கு சேஞ்ச் ஆகுங்க. உங்களுடைய பொருளாதார உயர்வு இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். பணம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யார்கிட்டயாவது பணம் கடனாக கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது யார்கிட்டயாவது பணம் வந்து வசூல் பண்ணுறீங்கனாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக கவனமாக நீங்கள் வந்து கையாள வேண்டியது ரொம்ப முக்கியம். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக, நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினம் ஏதாவது மேடை ஏறி பேச போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி மேடை பேச்சுக்கள்லாம் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வந்து மேடை ஏறி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நிதானமாக பேசுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க. ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையுடன் பழகக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கூடுதலாக புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க. அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். இன்னைக்கு கெத்த காட்ட முடியும். உங்களால் வந்து சிறப்பாக உங்கள் பணிகளிலிருந்து முடிக்க முடியுங்க. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்களது போட்டியாளர்கள் மூலமாக கொஞ்சம் இன்னைக்கு ப்ரெஷர் ஏற்படலாம். கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்படுவது நல்லது. குறிப்பாக கமிஷன் பேசிஸில் நீங்கள் வந்து ஏதாவது விஷயங்கள் வந்து ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக விவேகமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்து நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். நல்ல லாபத்தை பார்க்க முடியுங்க. ஸோ எந்த சூழ்நிலை இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம். கமிஷன் தொடர்பான பணிகள் எல்லாமே சிறப்பாக இன்னைக்கு அமையும். ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக லாபகரமான மாற்றிக்கொள்ள முடியுங்க. திட்டமிடல் ரொம்ப அவசியம். இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் அதன் மூலமாக இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நாள் முழுக்க உற்சாகமாக அமையக்கூடிய வகையில் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நம்பிக்கை அப்படின்ற ஒரு மந்திரத்துடைய கட்டுப்பாட்டில் தான் நீங்கள் இன்னைக்கு இருப்பீங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. வெவ்வேறு வகையில் மகிழ்ச்சியில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்கள் வீட்டில் இப்போ சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தாராளமாக நடத்தலாங்க. சுபகாரிய ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய காதல் வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். ஏன்னா இன்றைய தினம் உங்கள் மனக்கு வந்து உங்கள் காதலரின் நடத்தை காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு மனத்தில் வந்து சின்ன சந்தேகங்கள் வரலாம். அதனால உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் காதல் வாழ்க்கையில் பொறுமை அப்படின்றது வேணுங்க. இப்போ நீங்கள் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான சூழ்நிலையை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது பதற்றம் இல்லாமல் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுங்க.
பொறுமையை கடைபிடிக்கும் போது உங்களுக்கான நல்ல ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியுங்க. எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு இன்றைய தினம் நீங்கள் தகாத வார்த்தைகள் எதுவும் பேசிடாதீங்க. கொஞ்சம் நீங்கள் பக்குவமாக நடந்து வேண்டியது அவசியம் நண்பர்களே. பணம் கைக்கு வர்றதுனால இன்னைக்கு உங்களுடைய நிதி சிக்கல் தீரக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால உங்களுடைய நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நிம்மதி பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவையோ அது அந்த மாதிரி நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுடைய சூழ்நிலையில் குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கான போதுமான ஓய்வு நேரம் கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்குங்க. அதனால உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து நிம்மதி பெற முடியும். அதை மறந்துடாதீங்க. அலுவலக பணிகளில் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய தலையீட்டை அனுமதிக்க கூடாதுங்க. ஏன்னா இன்றைய தினம் அலுவலக வேலையில் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய தலையீடுகள் இன்னைக்கு இருக்கலாம். அதன் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆஃபீஸ் ஒர்க்கில் இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்களாக தனித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் கேட்டு நீங்கள் எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டாம். மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக இனம் புரியாத சில சோகங்கள் உங்கள் மனசில் போகலாம். அந்த மாதிரி நேரத்தில் பொறுமையாக இருந்து நண்பர்கள் கூட நேரத்தை செலவிடுங்கள் நண்பர்களே. உங்களுக்கான நல்ல நேரம் கண்டிப்பாக இருக்கிறது. நீங்கள் மிகுந்த உற்சாகத்தை பெறக்கூடிய நல்ல தருணங்களை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம். மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அமையும். அதிகமான மதிப்பெண்களை மாணவர்கள் இப்பொழுது பெற முடியும். கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கூட நிறைய படிச்சுக்கலாங்க. உங்களுக்கான நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உயர்கல்வி நீங்கள் எங்கன்னு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி ஆசைப்பட்ட படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது. எனவே சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உயரதிகாரிகள் மதிப்பு கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு கெத்து கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலக பணிகளை மிகச்சிறப்பாக வேகமாக உங்களால் முடிக்க முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு ஹாப்பியான ஒரு நாளாக அதன் மூலமாக மாறுங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விரிசல்கள் எல்லாமே அகலக்கூடிய யோகம் இருக்குங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உறவு வலுப்பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த விதமான பேச்சுவார்த்தைகள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் இன்னைக்கு நீங்கள் தாராளமாக நடத்தலாங்க. ஸோ மங்களகரமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் கருத்துக்களுக்கு நல்லா கெத்து கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வேகமாக உங்கள் காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல மட்டும் பொறுமையாக இருங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளுங்க. தரமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் பெட்டராக மாற்றுறதுக்காக இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கிரே கலர் பயன்படுத்திக்கலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 5 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நல்லா இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கமிஷன் தொடர்பான விஷயங்கள்ல சூழ்நிலை தகுந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்லதுங்க. சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் உண்டுங்க. குறிப்பாக பங்கு சந்தையில் ஈடுபடும் போது திட்டமிட்டு செயல்படுங்கள். மேடை ஏறி பேசுறீங்க அப்படின்னா இல்லை எங்கே பேசினாலும் சரி நிதானத்தோட நீங்க பேசுறது ரொம்ப முக்கியங்க. நிதானம் இழந்து பேசிவிட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தையில மட்டும் கவனமா இருங்க. திட்டமிட்டு செயல்படுங்கள். வெற்றிகள் உண்டு. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க. அதை இன்னைக்கு சிறப்பாக ஏற்றுக்கொண்டு செய்து முடிங்க. வியாபாரத்தில் உங்கள் போட்டியாளர்கள் மூலமாக கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படலாங்க. இருந்தாலும் உங்களால் அதை சமாளிக்க முடியும். நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.